Hi, good afternoon, students. I hope that everybody is safe in the home. And every session, we are seeing about our textbook topics. What's a prose, what is a poem, and its supplementary reader, and how to write. So, we are seeing related to the examination syllabus. So today we are not going to see any topic related to our textbook. So then what is the lesson you're going to teach for 45 minutes, ma'am? For that question, I will answer you that I'm going to say you some motivational stories. So motivational stories, you all know that. The meaning of motivation, you all know. So now I'm going to give examples from the successful persons who are living in the world, or once they have lived in this world and have given a successful career, and they may become a legend person, and they have their name entered into the achievement of history. So by reading some fiction or some imaginative story or some kind of short story, when comparing to that kind of short stories, when we take examples from the person who made a successful career by their hard work, so by reading their story, we will be get motivated, excited, inspired. So, in this session, I am going to give you some popular or famous personalities' successful story, real stories. So, today we are going to see the real stories of some successful personalities. So, today we are going to see some successful personalities in our world. ஸோ எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறுகதை சொல்கிறது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதையை சொல்லி அதனுடைய மாரல் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி சில கதைகளை சொல்லி உங்களுக்கு புரியறதை விட, இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து நம்மளை விட இன்னும் மோசமான நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி, ஆனாலும் அவங்க இந்த உலகமே திரும்பி பார்க்குற அளவு சாதிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே அப்போ ஹார்ட் ஒர்க்கை பற்றி தான் நீங்கள் சொல்ல போகிறீங்களாங்க மேம் அப்படின்னா, எஸ், ஹார்ட் ஒர்க்னா அந்த ஹார்ட் ஒர்க்கை பற்றி நான் சொல்லலை. இப்படி தான் படிக்கணும், இப்படி படிக்கணுங்கிறது ஹார்ட் ஒர்க் நான் சொல்ல வரல. எத்தனை தடவை ஃபெயில்யூர் ஆனாலும் திருப்பி அவங்க எந்த கோலை ரீச் பண்ணி எவ்வளோ ஹைட்டுக்கு அவங்க போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்டோரிஸில் பார்க்க போகிறோம். ஏதோ பர்சனாலிட்டிஸ்லாம் சொல்ல போகிறீங்களாங்க எங்களுக்கு தெரியாததுன்னா, கண்டிப்பாக சில உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், பட் சில உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கலாம். உங்களுக்கு மெயினாக நான் சொல்ல போகிற இப்போ கொடுக்கக்கூடிய இந்த இன்ட்ரோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேர்த்தினுடைய நேம் மட்டும்தான் தெரியும். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் யூ அபவுட் சம் பர்சனாலிட்டிஸ். இன் தட் மெனி பர்சனாலிட்டிஸ் யூ மே நாட் நோ, ஆர் யூ மே நோ ஒன்லி தேர் நேம்ஸ் அண்ட் யூ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் தெம். எது வேணாலும் இருக்கலாம். திருப்பி தெரிஞ்சவங்களே படிக்கிறத விட நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில பர்சனாலிட்டிஸ், அவங்கள பற்றியும் அப்போ ரொம்ப டீட்டெயில்டாக அவங்க லைஃப் ஹிஸ்ட்ரிலாம் சொல்ல போகிறீங்களா? கிடையவே கிடையாது. ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் த லைஃப் ஹிஸ்ட்ரி. அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக தேவையில்லை. அவங்க எங்கே படித்தாங்க, எத்தனை வயசில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் போனாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இவ்வளோ சக்ஸஸ் அவங்க அட்டைன் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கும் சில தோல்விகளை பார்த்துட்டு வந்திருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த ஹைட்டை ரீச் பண்ண. இதுதான் பாயிண்ட். தீஸ் ஆர் த 2 to 3 points that is going to explain in that particular story. அவங்களுடைய லைன்ஸை பார்க்கும் பொழுது அவங்கள பற்றி நம்ம ஜஸ்ட் ஐம் கோயிங் டு கிவ் 5 to 6 lines of a particular personalities. So with that 5 to 6 lines, you can understand the personalities grown how higher. ஸோ எவ்வளோ ஹைட் அவங்க ரீச் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சூழ்நிலையில் அவங்க இருந்திருக்காங்க, என்ன ஃபெயிலியர்ஸ் அவங்க அட்டெம்ட் பண்ணியிருக்காங்க, என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அவங்க அந்த டிட்டர்மினேஷனை தான் சாதிக்கணுங்கிற எண்ணத்தை விடாமல் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத. இதுதான் ஒரே பாயிண்ட். சக்ஸஸ் அப்படிங்கிறத விட அந்த சக்ஸஸ் பின்னாடி பல ஃபெயிலியர்ஸ் இருக்கும்.
ஸோ ஃபெயில்யூர்ஸ் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்ஸஸ் நம்ம ஒரு ப்ராவப் படிச்சிருப்போம். அதுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ் தான் நாம் இப்போ பார்க்க போகிற சில பர்சனாலிட்டிஸ். அதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யூ மே நோ ஆர் யூ மே நாட் நோ. சில நேம்ஸை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், சில கேள்விப்படம். ஆனால் இந்த மாதிரி பெஸ்ட்டு பர்சனாலிட்டிஸை பற்றி கண்டிப்பாக நாம் ஒரு லைனாவது படிச்சிருக்கணும், அவங்கள பற்றி 4 வரியாவது நம்ம தெரிஞ்சிருக்கணும். உண்மையாகவே அதுக்கே நம்ம பெரிய ப்ரௌடாக இருக்கணும், ரைட்? ஸோ அதனால் வெறும் ஷார்ட் ஸ்டோரி அப்படி இப்படி கதையை சொல்கிறத விட அவங்களுடைய லைஃப் பற்றி சொல்லலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ அதனால் ஐ ப்ரிப்பேர்ட் இட் அண்ட் ஐ எம் கோயிங் டு சே இட், ரைட்? ஸோ இதுலேருந்து நீங்கள் 4 விஷயமாவது கற்றுக்கிட்டிங்கன்னா ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட், ரைட்? ஸோ எஜுகேஷன் இஸ் ஒன். டெய்லியும் நாம் வந்து நம்மளுடைய லெசன்ஸே தான் படிச்சுட்ருக்குறோம். பட் வாட் யூ லேர்ன் ஃப்ரம் த லெசன்ஸ் அப்படின்னா த கான்செப்ட், த தீம் விச் இஸ் கிவன் பை தி ஆத்தர் ஆர் த நரேட்டர் ஆர் தி போயட். ஸோ வாட் யூ லேர்ன் சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னா இந்த கிளாஸில் கண்டிப்பாக யூ வில் லேர்ன் ரிலேட்டட் டு தட் லைஃப். வாட் இஸ் லைஃப்? ஸோ இட் ஹேஸ் மூவ் போத் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஸோ நம்மளுக்கு எல்லாமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் நாம் அதெல்லாம் தாண்டி போகணும் அப்படிங்கிறதுக்கான சில ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டி தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் எனக்கு அப்புறம் சும்மா ஏனோ தானோ இல்லை, உலகமே திரும்பி நான் சொல்லிட்டேன் ஒரே வார்த்தை, உலகமே திரும்பி பார்த்த சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதான் நான் அதிகமாக அவங்கள பற்றி நம்ம நிறைய பார்க்கல. சிம்பிளாக வாட் இஸ் வாட், அவங்க ஓ ரைட் இப்படியா அப்படின்னு நீங்கள் அந்த ஒரு ஐடியா உங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த பாயிண்ட்டுக்காக தான் நான் இந்த செஷன் உங்களுக்கு எடுக்கிறேன். ஸோ most of the people were very regular in their works, right? And they are very dedicative. ஸோ ரொம்ப டெடிக்கேட்டடாக ரொம்ப ரெகுலராக சில பேர் இருப்பாங்க. பட் their efforts have been ignored and merely they faced failures. ஸோ ரொம்ப கடினமாக கஷ்டப்பட்டு நம்ம உழைப்போம், ஆனாலும் ஒரு சில நேரம் அது ஃபெயில்யூராக போயிடும். பட் நான் சொல்லக்கூடிய இந்த ஐகானிக் ஆர் பெஸ்ட் பர்சனாலிட்டிஸினுடைய ஸ்டோரிஸை நீங்கள் கேட்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ப்ராப்ளம்ஸ், ஐயோ இந்த அளவில் நம்மளுக்கு ப்ராப்ளமே இல்லையே, நம்ம ஈஸியாக படிச்சிடலாம், நம்ம இதுதான் சாதிக்க போகிறோம், இவங்கள மாதிரி நம்ம நாளைக்கு சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விதமான பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வே டு சக்ஸஸ் அப்படிங்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸோ த கீ பாயிண்ட் இஸ் ஒர்க்கிங் ஹார்ட். அண்ட் இந்த ஒர்க்கிங் ஹார்டு எல்லாரும் சொல்கிறது, கஷ்டமாக கடினமாக உழைங்கன்னு சொல்கிறதெல்லாம் அப்பாற்பட்டது. எந்த தோல்வி வந்தாலும் அதை தாண்டி போங்கங்கிறது தான் என்னுடைய தீம். நான் இந்த பர்சனாலிட்டிஸ் எல்லாம் நான் எடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, லைஃப்ஸில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சக்ஸஸாக அமையணும் சொல்ல முடியாது. அப்படி இல்லை அப்படின்னாலுமே ஒன்றும் இல்லை, ஒரு நாள் உங்கள் அப்பா அம்மா உட்கார வச்சு கேளுங்க, நீங்கள் என்னவா ஆகணும்னு நினச்சிங்க, என்ன எஃபர்ட் போட்டிருக்காங்க, இந்த நிலைமைக்கு வரதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு கேளுங்க. உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதர் பர்சனாலிட்டிஸை தெரிஞ்சுக்கிறத விட உங்கள் அப்பா அம்மா வந்து அவங்களுடைய லைஃப்பில் இவ்வளோ தூரம் வந்ததுக்கான காரணங்களை கேட்டாவே அவங்க எவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நான் சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சம் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டிஸ் who make the world turn to see them. உலகத்தை திரும்பி பார்க்க வைத்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ now we can see the list of 10 best successful persons in the world. But how massive failures they have faced. அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டியை பார்க்க போகிறோம். ஆனால் அப்படிப்பட்ட அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனாலிட்டி நம்ம யாரை பார்க்கலாம், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனாலிட்டி நேம் என்ன? ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த நேம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பட் ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸ் யார் அப்படின்னா பிக்கஸ்ட் கம்பெனி ஆப்பிள், நம்மளுக்கு தெரியும் ஆப்பிள் ஐஃபோன் அந்த மாதிரிலாம் இருக்குது, ஆப்பிள் கம்பெனி. ஸோ அதனுடைய ஃபவுண்டரே இவர் தான். ஸோ நம்மளுக்கு எல்லாமே ஆப்பிள் கம்பெனி தெரியும், ஆனால் அவனுடைய ஃபவுண்டர் பேர் தெரியாது. அந்த ஃபவுண்டர் யார் அப்படின்னா ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸோ பாருங்கள் ஸ்டீவ் ஜாப்ஸை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க. இவர் ஆக்சுவலாக அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸ்டீவ் ஜாப்ஸ், ரைட்? ஸ்டீவ் ஜாப்ஸ் ஹாஸ் பீன் நோன் அஸ் அன் ஐகானிக் ஃபிகர். எல்லா ஐகான் அப்படின்னாவே எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிளாக இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ பிக்கஸ்ட் கம்பெனி என்னது? ஆப்பிள். அடுத்தது பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, உண்மையாகவே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த கம்பெனியினுடைய வேர்த் வந்து பார்த்திங்கன்னா டாலரில் சொன்னால் $2 மில்லியன். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல மில்லியன் பில்லியன் அளவு போகும் நம்ம இந்தியன் ருப்பீஸில்.
அவ்வளோ பெரிய கம்பெனி, அதுக்கு கீழே 4000 வேலையாட்கள் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அவ்வளோ பெரிய வளர்ந்த கம்பெனி எங்கேருந்து ஆரம்பித்ததுன்னு பாருங்கள். 2 பர்சன்ஸ் தான் ஒரு கேரேஜில் ஆரம்பித்தது. கேரேஜ்னால் என்னம்மா, நம்ம நிறைய வெளிநாட்டு படத்தில் பார்த்துருப்போம், நம்மளோட இதுலேயும் இருக்குது. நம்ம கார் ஷெட், பார்க்கிங் ஷெட்டுன்னு சொல்லுவாங்க, கார் நிறுத்தக்கூடிய இடம், அதுதான் கேரேஜ். ஒரு கேரேஜில் ஆரம்பித்த ஒரு சின்ன, அது கம்பெனியே கிடையாது, கேரேஜில் யார், நம்மளுடைய ஸ்டீவ் ஜாப்ஸும் அவருடைய ஃப்ரெண்ட் 2 பேரும் சேர்ந்து ஒரு கேரேஜில் ஆரம்பித்தது தான் இன்றைக்கி அந்த கம்பெனி அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு பாயிண்ட் அவரை பற்றி. இதுக்கு அப்புறம் பாருங்கள், இன்னொன்று என்ன முக்கியமாக நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா, இவர் ஒரு கம்பெனியில் ஆக்சுவலாக போய் இந்த கேரேஜில் அவராக கம்ப்யூட்டர் போட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்டு இருந்தார். அந்த வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது அவரோட பொட்டென்ஷியல் சரியில்லை, அவரோட கெப்பாசிட்டி சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு இது இல்லைன்னு சொல்லிட்டு he was fired and dismissed from the company. கம்பெனியை விட்டே வெளியில் துரத்தி விட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கம்பெனியை விட்டே அவர் இதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு வெளியில் துரத்தி விட்டாங்க. ஆனால் எனக்கு அதுக்கு திறமை இருக்குது, he believed in his potential and in his capacity and he started with his friend in a garage. ஒரு கேரேஜில் ஆரம்பித்தது தான் இன்றைக்கி. அந்த கேரேஜில் ஆரம்பித்த கம்பெனி விட்டு துரத்தி விடப்பட்ட அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் இன்றைக்கி உலகத்திலே மிகப்பெரிய கம்பெனி என்னது, ஆப்பிள் அப்படிங்கிறதுக்கான ஃபவுண்டரே அவர் தான். அவர் இப்போ இறந்துட்டார், இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்டீவ் ஜாப்ஸ் வாஸ் டைட், அவர் இறந்துட்டார். அப்போ இப்போ யார் ஆப்பிள் கம்பெனியோட சிஇஓ? சிஇஓனா என்னது, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யார், ஸ்டீவ் ஜாப்ஸ் இறந்ததுக்கப்புறம் இப்போ கரண்ட்டில் வந்து நம்மளுடைய ஆப்பிள் கம்பெனிக்கு யார் வந்து சிஇஓ அப்படின்னா டிம் குக் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, டிம் குக். அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, இவ்வளோ பெரிய கம்பெனி, ஆனால் ஒரு காலத்தில் அவரையும் கம்பெனி விட்டு வெளியில் துரத்தியிருக்காங்க. ஒரு சின்ன கேரேஜில் ஆரம்பித்தது இன்றைக்கி உலகத்திலே பிரம்மாண்டமான மிக பெரிய கம்பெனியாக வந்து நிற்கிது. ஸோ இப்போ உங்களுக்கு நான் ஸ்டீவ் ஜாப்ஸினுடைய இமேஜ் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் ஸ்டீவ் ஜாப்ஸ், மிகப்பெரிய அந்த ஆப்பிள் கம்பெனியோட ஃபவுண்டர். ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா? ஜஸ்ட் சும்மா 4 லைன்ஸ் அவங்கள பற்றி. அதில் நம்ம அப்போ எவ்வளோ பெரிய ஃபெயில்யூஸ்லாம் அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ கம்பெனிலேருந்து வெளியில் எக்ஸ்பெல் பண்ணுறாங்க அப்படின்னா அது பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. நிறைய கம்பெனிஸ் நிறைய அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் எதுவுமே வேண்டாம், நம்மளே தனியாக பண்ணலான்னு அவர் ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. ரைட்? ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ், ரைட்? ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஹி வாஸ் தி founder of, the chairman of the biggest company in the world, Apple. ரைட்? இப்போ செகண்ட் பாருங்கள், பில் கேட்ஸ். கண்டிப்பாக பில் கேட்ஸ் பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். அவர் தான் மிகப்பெரிய பணக்காரர், நம்மளுக்கு எல்லாமே தெரியும். பில் கேட்ஸ் இவரும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தான், யூஎஸ்ஏ தான். இவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கார். அவரோட ஏஜ் 64. இப்போ அவரோட வயசு என்னது, 64. இவர் எந்த பெரிய கம்பெனியோட ஓனர் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். மைக்ரோசாஃப்ட் கம்பெனி, அதனுடைய ஓனர் யார், பில் கேட்ஸ். இவர் ஒரு பாருங்கள் மிகப்பெரிய என்ட்ரிப்ரூனர். அந்த வேர்டு நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஷேர் மார்க்கெட்டில் போனாலோ இல்லை பிஸ்னஸ் ஓரியன்ட் போனாலோ என்ட்ரிப்ரூனர் அப்படிம்பாங்க. என்ட்ரிப்ரூனர் என்ன, பிஸ்னஸ் மேன், அதாவது ரொம்ப மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன்னு சொல்லலாம். ரைட்? இப்படிப்பட்ட இவர் காலேஜில் ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட். எனக்குன்னு பில் கேட்ஸு இவ்வளோ பெரிய டேலண்டட் பர்சன் தான், இவ்வளோ பெரிய ஒரு ஆள். அவர் தான் அந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணார். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் இருக்குது, அதிலேருந்து ட்ராப் அவுட்னா என்னது, படிக்க முடியாமல் வெளியில் வந்த ஒருத்தர். அதுக்கப்புறம் அவராக சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு நினச்சிட்டு ட்ராஃபோ டேட்டா அப்படின்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறார். ஆனால் அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அவர் கையில் இருக்க கொஞ்சம் நெஞ்ச பணமும் ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாக அந்த பணத்தை போட்டு இந்த ட்ராஃபோ டேட்டா கம்பெனியை ஆரம்பிச்சிருப்பார். இன்றைக்கி மிகப்பெரிய பணக்காரர், இன்றைக்கி உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர். இந்த ட்ராஃபோ டேட்டான்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அது மிகப்பெரிய ஃபெயிலியர். தன் கையில் இருக்க அத்தனை பணத்தையும் போட்டுட்டார். படிப்பும் பாதியில் நின்றுச்சு, கையில் பணமும் இல்லை. என்ன பண்ண முடியும்? இப்போ எதுவுமே இல்லை. இப்போ அவர்கிட்ட எஜுகேஷன் வாஸ் இன்கம்ப்ளீட் அண்ட் த அமௌண்ட் விச் வாஸ் இன் ஹிஸ் ஹேண்ட் வாஸ் கம்ப்ளீட்லி வேனிஷ்ட். And unfortunately the company also leads to a biggest failure.
ஸோ இப்படிப்பட்ட அவர் மறுபடியும் மிகப்பெரிய ஒரு ஆசையோடு திருப்பி ப்ரோக்ராமிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவராக கடினமாக உழைச்சி, கையில் பணம் இல்லை, படிப்பு முழுசாக முடிக்கலை, வேறு எந்த ஒரு சோர்ஸும் அவர்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் அவராக கஷ்டப்பட்டு தான் மிகப்பெரிய ஹி எஸ்டாப்ளிஷ்ட் பிக்கஸ்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி. அதனுடைய பிராண்ட் நேம் என்னது? மைக்ரோசாஃப்ட். ஸோ அன்றைக்கி கையில் பணம் இல்லாமல் படிப்பு இல்லாமல் இருக்கவர் இன்றைக்கி எப்படி இருக்காருன்னு பாருங்கள். அப்போ ஒவ்வொரு பர்சனாலிட்டிக்குமே பேக்ரவுண்ட் பயங்கர ஃபெயில்யூர்ஸ் இருந்திருக்கு, நிறைய அப்டக்கிள்ஸ் இருந்திருக்கு. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்தால் மட்டும்தான் கண்ணுங்களா ஒரு சக்ஸஸ் நிலைமையை லீட் பண்ண முடியும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலாம் பொண்ணுங்க பசங்க அப்படின்லாம் கிடையாது. பசங்களுக்கு ஈக்குவலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணுங்களும் சாதிக்கிறாங்க. இன்னமும் பைலட் நிறைய பேர் பொண்ணுங்க பசங்க இருக்காங்க. ஏன் நம்மளோட ஜெயலலிதாவே எடுத்துக்கோங்க, அயன் விமன் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் நாட் bothered whether we are a boy or a girl, a male or a female. So everybody has their talent and they can show it அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ரைட்? ஸோ பில்கேட்ஸ்னுடைய இமேஜ் பார்க்கலாம். பில்கேட்ஸ் ஒரு இன்டர்வியூ வாஷிங்டனில் நடக்கும்போது அவர் கொடுத்தது. ஹீ ஸ்டில் அலைவ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து 64. இவரோட கம்பெனி மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோட சிஇஓ யார் அப்படின்னா சத்ய நாடல்லா. ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஆப்பிள் கம்பெனி, அது டிம் குக் இருக்கார் சிஇஓவா. பில்கேட்ஸ் ஆரம்பித்த அந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோடைய இப்போ கரண்ட் சிஇஓ யார் அப்படின்னா சத்ய நாடல்லா அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? நெக்ஸ்ட் வி கேன் சி த நெக்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டி. இது கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். ஸோ மிகப்பெரிய ஒரு ஜீனியஸ். அவரளவு மூளை யாரும் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. வெல் நோன் சயின்டிஸ்ட், நிறைய இன்வென்ஷன்ஸ், சயின்ஸ்க்கு நிறைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்த ஒரு மனிதர் யார் அப்படின்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். அவருடைய லைனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் இஸ் அ ஃபெயில்யூர் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லுவார். கண்டிப்பாக வந்து நாம் சக்ஸஸ் அடையணுன்னா ஃபெயில்யூர்ஸ் வந்தாலும் அதை தாண்டி நம்ம ப்ராக்ரஸ் ஆகி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பருவத்தில் அவருக்கு அந்தளவு பேச வராது. 9 இயர்ஸ் அவருக்கு ஆகும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒழுங்காக பேச மாட்டேங்கிறாரு, ஒழுங்காக அவருக்கு வந்து எதுவுமே புரியல, அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு நார்மல் சைல்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஸ்கூலை விட்டு அவங்கள அமுச்சு விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி 2-3 ஸ்கூல் போகிறாங்க, அவங்களுக்கு எதுவுமே அட்மிஷன்ஸ் கூட அவங்க கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் இப்படி எல்லாம் இவங்க எல்லாமே பல சாதித்தவங்க எல்லாமே பாதியிலே விட்டு போனவங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து நிராகரிக்கப்பட்டவங்க. அந்த டைமில் அவங்களுடைய டேலண்ட் தெரியாமல் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நாம் அதாவது ஓஷன் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஜெம்மு. ஸோ அப்படி ஒரு ரத்தினக்கல்ல ஒன்றுன்னு சொல்கிற அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஹீஸ் அ ஜெம் ஆஃப் அ பர்சனாலிட்டி அண்ட் ஹி வாஸ் தி ஓஷன் ஆஃப் சயின்ஸ். ஸோ இவரை ஸ்கூலை விட்டு படிக்க தெரியல, பேச தெரியலன்னு வெளியில் துரத்தி விட்டாங்க, ரைட்? ஸோ சச் பர்சனாலிட்டி இஸ் நவ் தி கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட். ஸோ நம்மளுடைய ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து ஹி வாஸ் ஜெர்மன் பார்ன். அவர் பிறந்த இடம் எங்கே? ஜெர்மன். இறந்தது நியூயார்க். அந்த மாதிரி ஜெர்மனில் தான் அவர் பிறந்தார். ஸோ அந்த மாதிரி ஸ்கூல்லையே வெளியில் அனுப்பப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு குழந்தை இன்றைக்கி என்னவா இருக்குது? ஒரு பெரிய சயின்டிஸ்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஃபிசிக்ஸில் நோபல் ப்ரைஸ் அவருக்கு கொடுத்தாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோபல் ப்ரைஸ்ங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக கிடச்சிடாது, ரைட்? ஆஸ்கர் விருது மாதிரி அதெல்லாம். Nobel Prize was given to Albert Einstein, such a great personality. Everybody has their own failures in their life history அப்படின்னு அர்த்தம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இமேஜ் உங்களுக்கு தேவையில்லை, பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன்னா. ஸோ நம்ம இப்போ 3 பர்சனாலிட்டி பார்த்துருக்கோம். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் கம்பெனி ஓனர், பில்கேட்ஸ் என்னது மைக்ரோசாஃப்ட் கம்பெனி, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் சயின்டிஸ்ட் அப்படின்னு அர்த்தம், ரைட்? இந்த நேமும் நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆப்ரஹாம் லின்கன். ஸோ ஆப்ரஹாம் லின்கன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஏவனுடைய பிரசிடென்ட், எக்ஸ் பிரசிடென்ட். ஆப்ரஹாம் லின்கன் வாஸ் நவ் டெட் அண்ட் ஹீ இஸ் தி எக்ஸ் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. ஸோ அவரும் வாழ்க்கையில் நிறைய ஃபெயில்யூர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. பாருங்கள், 1831 ஒரு தடவை பிஸ்னஸ் ஆரம்பித்து, அதுக்கப்புறம் 1836 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அது எல்லாமே கொலாப்ஸ் ஆகி, அதுக்கப்புறம் அவர் நர்வஸ் ப்ராப்ளம், இந்த நரம்பு தளர்ச்சிங்கிற ப்ராப்ளம் அவருக்கு வந்து இந்த மாதிரி பல வருஷம் அந்த நர்வஸ் பிரேக் டவுன்லேயே அவர் சஃபர் ஆனார். நிறைய ஃபெயில்யூர்ஸ், எல்லா பிஸ்னஸுமே வந்து லாஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1856 மறுபடியும் பிரசிடென்ட் எலெக்ஷன் நிற்கிறார், அதுலேயும் அவர் தோத்துறாரு. ஸோ இப்படி அவர் லைஃப்பில் பிஸ்னஸ் லெவல்லையும் சரியில்லை, எலெக்ஷன்லேயும் இல்லை, அவருடைய உடல் ரீதியாக ஃபிசிக்கலாகவும் அவர் நம்மளுக்கு தான் உடம்பு முடியலன்னா ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறார், பட் ஃபிசிக்கலாகவும் அவங்களுக்கு சரியில்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய
ப்ராப்ளம் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி தே ஆர் ஃபேஸிங். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் அமெரிக்காவோடைய 16th பிரசிடெண்ட்டாக அவர் ஆனார். ஸோ அப்போ அவரும் நிறைய ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணி வந்திருக்காரு அப்படிங்கிறது தான் இது. ஸோ ஆப்ரஹாம் லின்கனும் உங்கள் யாரும் தெரியும், பட் இருந்தாலும் நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஆப்ரஹாம் லின்கன். ரைட், பார்க்கும்போது எவ்வளோ இதாக இருக்கார் பாருங்கள். இந்த ஒரு கம்பீரம், அந்த போல்ட்னஸ், அந்த ஒரு இது. ஸோ அனுபவசாலிங்கிறது நிறைய ப்ராப்ளம்ஸை அப்போ ஒவ்வொருத்தரும் பாருங்கள் எவ்வளோ மோசமான நிலைமையிலேருந்து எவ்வளோ ஹையான நிலைமைக்கு ரீச் ஆகிருக்காங்கிறது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு ஜேகே ரவுலிங். கண்டிப்பாக ஜேகே ரவுலிங்கிற பேர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் ஜேகே ரவுலிங் எப்படி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன்னா, ஹாரி பாட்டர் படம் பார்த்துருக்கீங்களா? ஹாரி பாட்டர் படம். இந்த ஹாரி பாட்டர் படமாக எடுக்கப்படுறன்னா அந்த ஹாரி பாட்டர் புக்கை எழுதினவங்க யாருன்னா இந்த ஜேகே ரவுலிங். ஹாரி பாட்டர் யாருக்குமே தெரியாமல் இருக்காது. ஸோ ஜேகே ரவுலிங் இஸ் தி ரைட்டர் ஆஃப் ஹாரி பாட்டர். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான, கண்டிப்பாக நிறைய இடத்துல இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. நிறைய காலேஜில் வந்து நிறைய இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் நம்ம ஜேகே ரவுலிங்கை கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க. ஜேகே ரவுலிங் அப்படின்னா மேலா ஃபீமேலா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஜேகே ரவுலிங் இஸ் அ ஃபீமேல் ஆத்தர். ஜேகே ரவுலிங் இஸ் அ ஃபீமேல் ஆத்தர். அவங்க தான் அதிகமாக விற்ற ஒரு அதாவது மோஸ்ட் செல்லிங் புக்ஸ் அப்படின்னு லிஸ்ட்டில் நம்மளுடைய ஹாரி பாட்டரும் இடம் பிடிச்சது. அவ்வளோ பெரிய கிரேட் ரைட்டர். நீங்கள் அந்த ஹாரி பாட்டர் படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது நிறைய சீரீஸ் இருக்குது, 7-8 சீரீஸ் மாதிரி. ஸோ அப்போ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி வந்து அவள் பேசும்பொழுது அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க ஜேகே ரவுலிங் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடினா, அவங்களுடைய என்டையர் லைஃபே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் ஸ்டார்டிங் டு ரைட்டிங் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபெயில்யூர்ஸ் தான். எப்படி அப்படின்னா, அவங்களுடைய மேரேஜ் லைஃப்பும் ஒழுங்காக அமையல, ஜாப் இல்லை, தனியாக இருக்கும் பொழுது. ஸோ எதுவுமே அவங்களுக்கு எந்த சுச்சுவேஷன் பாருங்கள், ஜாப் இல்லை, நெக்ஸ்ட்டு மேரேஜும் சரியாக அவங்களுக்கு வரல, அண்ட் ஷி வாஸ் லிவிங் எ லோன்லி லைஃப். இந்த மாதிரி சுச்சுவேஷனை, இந்த கஷ்டமான சுச்சுவேஷனை கூட நான் மாற்றணும் அப்படின்னு பாசிட்டிவாக அவங்க நினச்சி, அதுக்கப்புறம் அந்த லோன்லினஸை போக்குறதுக்காகவும் நம்ம அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து வெளியில் வர்றதுக்காகவும் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது நம்ம எழுதணும், நம்மளோட மைண்டை டைவர்ட் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இவங்க எழுதவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் she started a new life. ஒரு டைனமிக் ஆத்தர், மற்றவங்கள விட வித்தியாசமாக யோசிச்சு எழுதுகிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அவங்க அந்த ஜெனித் அப்படின்னா எண்ட் ஆஃப் சக்ஸஸ் வரைக்கும் அவங்க ரீச் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, she changed all the negative things in her life and it all changed into a positive success. ஸோ அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க பாருங்கள், ஒரு ஜாபும் இல்லை, தனியாக இருக்காங்க, லைஃப்பும் அவங்களுக்கு மேரேஜ் லைஃப்பும். நம்ம இந்த சூழ்நிலையில் நம்ம கண்டிப்பாக எழுதணும்னு நம்ம அவ்வளோ சீக்கிரம் யோசிக்க மாட்டோம். உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம அதுலேருந்து வெளியில் வரதே ரொம்ப கஷ்டம். ரைட். ஸோ நாம் அந்த மாதிரி வரணும், நம்மளும் அந்த மாதிரி சக்ஸஸை ரீச் பண்ணணுங்கிறது தான். கண்டிப்பாக எல்லோரும் ஜேகே ரவுலிங்கனுடைய இமேஜ் பார்க்க ஆர்வமாக இருப்பீங்க. ஐ வில் ஷோ இட். ஸோ ஜேகே ரவுலிங், ஷீ இஸ் அலைவ். அவங்களுக்கு இப்போ 55 ஏஜ் ஆகுது. ஷீ இஸ் அவங்களோட நேஷ்னாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. ஷீ இஸ் அலைவ். அவங்களுக்கு இப்போ 55 வயசு ஆகுது. ஸோ ஷி வாஸ் தி ஆத்தர் ஆஃப் த புக் ஹாரி பாட்டர். த புக் இஸ் தி மோஸ்ட் செல்லிங் புக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட். ஸோ அதுதான். ஸோ எவ்ரிபடி ஆர் ஃபேஸிங் மெனி அப்டக்கிள்ஸ், பட் ஹவு தே சேஞ்ச் தட் அப்டக்கிள் இன்டு அ ஃபைன் பாத் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், மைக்கேல் ஜார்டன். கண்டிப்பாக மேபி இது பாய்ஸ் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, ஸ்போர்ட்ஸ்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு. மைக்கேல் ஜார்டன், ஷார்ட்டாக எம்ஜேன்னு சொல்லுவாங்க. மைக்கேல் ஜார்டன் இஸ் அமெரிக்கா. இவர் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் பேஸ்கெட்பால் பிளேயர், ரெனவுண்ட் பேஸ்கெட்பால் பிளேயர். வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலே வந்து பேஸ்கெட்பால் பிளேயர்னாவே அந்த எம்ஜேன்னு சொல்கிற அளவு அவர் அந்தளவு சாதிச்சிருக்கிறாரு, நிறைய கோல்ஸ் அவர் அட்டென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு இப்போ நம்ம சொல்கிறோம். பட் அவரோட ப்ரீவியஸ் பாருங்கள், ஸ்கூல்லாம் படிக்கும்பொழுது சைல்டுஹுட்டில் இந்த மாதிரி பேஸ்கெட்பால் மேலே கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்க அந்த மாதிரி போகும்பொழுது செலக்டே பண்ணலையா. இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் இல்லையா, சும்மா டீமாக விளையாடும்போது கூட அவரை எடுத்துக்கவே இல்லையா. ஏன் எடுத்துக்கலன்னா, அவர் ரொம்ப ஹைட்டு குட்டையாக இருந்திருக்கிறார். ஏன் எடுத்துக்கல, பேஸ்கெட்பால் அப்படின்னாவே நல்லா ஹைட்டாக இருக்கும், அந்த குட்டையாக இருந்துட்டு நீ எப்படி போடுவேங்கிறனால அவரை செலக்டே பண்ணலையா. ஸோ டியூரிங் செலெக்ஷன் ப்ராசஸ் ஹீ வில் பி ரிஜெக்டட்.
அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறமேட்டுக்கு அதாவது கொஞ்சம் ஓரளவு ஸ்கூல் முடிச்சு அந்த ஸ்டேஜில் தான் அவர் ஓரளவு கொஞ்சம் பேஸ்கெட் பிளேயராக மாறுறாரு. அப்படி பேஸ்கெட் பால் பிளேயராக மாறினதுக்கு அப்புறமும் கூட நல்லா பார்த்துக்கோங்க, 9,000 கோல்ஸை அவர் மிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல பிளேயராக நல்ல கோலாக நல்ல ஒரு அவுட்கம் கொடுக்கறதுக்கு முன்னாடி 9,000 தடவை 9,000 தடவை அவரோட கோலை அவர் மிஸ் பண்ணியிருக்காரு. யோசிச்சு பாருங்கள், சின்ன வயசில் ஷார்ட்டாக இருக்கிறனாலேயே அதுக்கப்புறம் அதில் போராடி ஒவ்வொரு தடவையும் நம்மளுக்குள்ள பயம் இருக்கும், நம்மளை செலக்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற பயம் இருக்கும் சின்ன வயசுலேருந்து நம்ம அடிபட்டுருக்கிறனால. அதுக்கப்புறம் ஒரு பேஸ்கெட் பால் பிளேயராக உள்ளே என்ட்ராகி அதுக்கப்புறமும் 9,000 ஷாட்ஸ் அவர் மிஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் அதுவும் பாருங்கள் 26 டைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 26 முறை அவருடைய அட்டெம்ப்டில் பேஸ்கெட் பால் பிளேயராக போய் விளையாடும் பொழுது 9,000 கோல்ஸ் அவர் மிஸ் பண்ணி இன்றைக்கி அதை தாண்டி அதெல்லாம் தாண்டி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய உழைச்சி இன்றைக்கி உலகமே திரும்பி பார்க்குற அளவு பேஸ்கெட் பால் பிளேயர்னால் மைக்கேல் ஜார்டன் வில் பி அ ரோல் மாடல் அப்படின்னு சொல்கிற அளவு மாறியிருக்காரு. ஆனால் சின்ன வயசில் அவரை வெளியில் துரத்தி விட்டாங்க. ஸோ எல்லாத்துக்கும் எல்லா சூழ்நிலையிலுமே எவ்வளோ கஷ்டங்களை எவ்வளோ தோல்விகளை தாண்டி மிகப்பெரிய வெற்றியை அவங்க அடைஞ்சிருக்காங்கன்னு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமையை நம்ம ஒர்க் அவுட் பண்ணோன்னா நிச்சயமாக வி வில் லீட் அன்எக்ஸ்பெக்டபிள் சக்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மைக்கேல் ஜார்டனோட இமேஜ் பார்த்துடலாம். இவர் தான் மைக்கேல் ஜார்டன், ரைட்? அந்த ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படிங்கிறது அவருடைய அந்த ஃபேஸ்லேயும் அந்த ஃபிசிக்லேயுமே தெரியுது, ரைட்டு? சி அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கார். அவருக்கு இப்போ ஏஜ் ஆக்சுவலி 57 ஏஜ் இருக்குது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பேஸ்கெட் பால் அசோசியேஷன் யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய அந்த பேஸ்கெட் பால் அசோசியேஷன் இவர் தான் ஹெட் மாதிரி, ரைட்? சி கோல் அச்சீவ் பண்ணுற கோல் போடுற அந்த டைமில் அவங்களுடைய ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்க. ஸோ நிறைய ஷாட்ஸ் மிஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் ஒரு கோலினுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியும், ரைட்? நெக்ஸ்ட் பாருங்கள், வால்ட் டிஸ்னி. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே இந்த நேம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நம்ம எல்லாமே நிறைய கார்ட்டூன் ஃபிலிம்ஸ் நம்ம பார்ப்போம். எல்லா கார்ட்டூன் ஃபிலிம்ஸினுடைய முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்ஸு, பிக்சர்ஸு, ஸ்டுடியோ எல்லாமே வால்ட் டிஸ்னி தான். வால்ட் டிஸ்னி இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டி ஆர் அ சக்ஸஸ்ஃபுல் கார்ட்டூனிஸ்ட்னு சொல்லலாம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எ வெல் நோன் கார்ட்டூனிஸ்ட். அதாவது அப்போல்லாம் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் டெட் நவ். அந்த அமெரிக்கா தான் இவரும். கார்ட்டூனிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வரைஞ்சி அதிலேருந்து தத்ரூபமாக கேரக்டர்ஸை உருவாக்கி அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபேமஸ் கார்ட்டூனிஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபேமஸ் கார்ட்டூன் க்ரியேட்டர். மெயினாக வால்ட் டிஸ்னினாவே முதல்ல வர்றது மிக்கி மவுஸ் தான். மிக்கி மவுஸ் க்ரியேட் பண்ணி அதை கொண்டு வந்தது டொனால்டு டக்கு, இந்த மாதிரி கார்ட்டூன்லாம் நம்ம பார்த்துருப்போம் முன்னாடி. அது எல்லாமே கொண்டு வந்தது யாருன்னா இவர் தான். நிறைய கார்ட்டூன் ஃபிலிமை ப்ரொடியூஸ் பண்ணவர், நல்ல ஸ்டோரி க்ரியேட் பண்ணது எல்லாமே இவர் தான். இவரும் இவருடைய வாழ்க்கையில் நிறைய தடவை தோற்றுருக்கிறார். இவரும் ஒரு ட்ராப் அவுட் தான் கண்ணு. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மி ஃபோர்ஸஸ் அந்த இதில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆனார். அதனால் அதுக்கு மேலே அவரால் ஃபர்தராக படிப்பையும் அவரால் இது பண்ணவே முடியல, கண்டினியூ பண்ண முடியல. இவரும் பார்த்தீங்க அப்படின்னா வால்ட் டிஸ்னி ஸ்டுடியோன்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லாஃபோகிராம் அப்படிங்கிற ஒரு ஸ்டுடியோ ஆரம்பித்தார். அது வந்து பார்த்திங்கன்னா லோன் கட்ட முடியாமல் அந்த லோன் வாங்கி இது பண்ணுறது அது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து ஜப்தி பண்ணுற அளவு அது போயிடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக அது வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அந்த லாஃபோகிராம் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பர் ஏஜென்சியில் போய் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அங்கே அவரை நல்லா பாருங்கள், இவ்வளோ கற்பனையாக அழகாக அந்த மிக்கி மவுஸியாக இருக்கட்டும் அந்த கார்ட்டூனெல்லாம் வரைஞ்சி அதுக்கு தத்ரூபமான கேரக்டர் கொடுத்து தத்ரூபமான கதையை கொடுத்து அதை அழகாக ப்ரொடியூஸ் பண்ணி அழகாக பிக்சர் பண்ணி கொடுத்த அவரை அந்த நியூஸ் பேப்பர்லேருந்து வெளியில் துரத்திட்டாங்க, அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனிலேருந்து. காரணம் என்னென்னா அவங்க எதிர்பார்த்த அளவு அவருடைய இமேஜினேட்டிவ் பவர் இல்லைன்னு அவரை வெளியில் துரத்திட்டாங்க. ஸோ இவரும் ஸ்கூலை விட்டு வெளியில் வந்தவர் ட்ராப் அவுட். நெக்ஸ்ட் டைம் அவர் போய் ஒர்க்கில் சேர்ந்து அந்த இடத்துலையுமே அவரை வெளியில் அமுச்சு விட்டுட்டாங்க. அவங்களா நம்ம போகிறது வேறு, அவங்களா வெளியில் அமுச்சு விட்டுட்டாங்க. ஸோ சச் அ மேசிவ் ஃபெயில்யூர் ஹீ ஆல்சோ ஃபேஸ்ட் இன் ஹிஸ் லைஃப். ஆனால் அப்படிப்பட்ட வால்ட் டிஸ்னி இன்றைக்கி மிகப்பெரிய லெவலில் வால்ட் டிஸ்னி பிக்சர்ஸ், வால்ட் டிஸ்னி ஸ்டுடியோ, வால்ட் டிஸ்னி ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கக்கூடிய எல்லா கார்ட்டூன் ஃபிலிம்லேயுமே நம்மளுக்கு அந்த இமேஜ் இருக்கும், ரைட்? ஸோ கண்டிப்பாக நான் இப்போ ஒரு இமேஜ் காமிக்கிறேன். அதை பார்த்தோன்னே ஓ ரைட் இதுவா நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் வரும். காமிக்கிறேன் பாருங்கள். கண்டிப்பாக இந்த பிக்சர் நீங்கள் ஏன்னா நிறைய கார்ட்டூன் ஃபிலிம் நீங்கள் பார்ப்பீங்க, அனிமேட்டட் ஃபிலிம்ஸ் நிறைய பார்த்துருக்கீங்க. நிச்சயமாக ஸ்டார்டிங் உங்களுக்கு இந்த வால்ட் டிஸ்னிங்கிற நேமோட தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி, அவரோட இமேஜ் பார்க்கலாம்.
இவர் தான் வால்ட் டிஸ்னி, ரைட்? இவரோட நேமே வால்ட் டிஸ்னி, அது அப்படியே வால்ட் டிஸ்னி பிக்சர்ஸ்னு வச்சுட்டாங்க. இதுதான் அவருடைய மிக்கி மவுஸ் இதோடு. ஸோ வால்ட் டிஸ்னினாவே ஃபர்ஸ்ட் வந்து மிக்கி மவுஸ், அப்புறம் டொனால்டு டக், ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதே இவர் தான். ஸோ மெயினாக கார்ட்டூனிஸ்ட் அப்படின்னாவே கார்ட்டூனிஸ்ட் ஆர் ஃபேமஸ் கார்ட்டூன் கிரியேட்டர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்தது யாருன்னா நம்மளுடைய வால்ட் டிஸ்னி, ரைட்? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, வின்சென்ட் வேன் கோக் அப்படின்னு சொல்லி. இவர் ஒரு டச் பெயிண்டர். ஸோ உலக லெவலில் பெயிண்டிங்கில் இவர் வந்து 19th சென்ச்சுரியில் வாழ்ந்தவர், நோ வாஸ் டெட். 20th சென்ச்சுரி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் இருந்தவர், ரைட்? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் பெயிண்டர் அப்படின்னு சொல்லலாம். இவரும் அப்படியே தான், உடல் ரீதியாகவும் அவருக்கு ப்ராப்ளம், அதே மாதிரி கண்டினியூஸ் ஃபெயிலியர்ஸ், அவருடைய லைஃப் மேரேஜ் லைஃப்பும் ஒழுங்காக இல்லை. ஸோ இப்படியெல்லாம் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அவருடைய பெயிண்டிங் மூலிமா பயங்கர ஃபேமஸாக அவர் மாறுறாரு. ஸோ வின்சென்ட் வேன் கோக் இஸ் அ ஃபேமஸ் பெயிண்டர், a Dutch painter அப்படின்னு சொல்லலாம். He also faced many problems and at last he made a painting which was worldwide famous அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரைட், அதாவது இங்கே விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அவங்க உயிரோடு இருக்காங்க, இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். இறந்துட்டாலும் இன்னமும் அவங்கள பற்றி நம்ம பேசணும்னா இப்போ அவங்க எவ்வளோ பெரிய சாதனை மனிதர்கள். இப்போ எனக்குலாம் என்னோடய இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னாவே எனக்கு மொதல் என் மனசுக்குள்ளே வரது யார் அப்படின்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் தான். கண்டிப்பாக எப்போவுமே மறக்கவே முடியாது, அது நம்மள ரத்தத்தோட ஒரு ஊர்ன ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ரைட்? ஸோ அதுதான் அவங்களுடைய சாதனை. ஸோ இவர் தான் அந்த வின்சென்ட் வேன் கோக், a Dutch painter அப்படின்னு சொல்லலாம், பெயிண்டர் ஆர் ஆர்டிஸ்ட், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கேரக்டர் யார் அப்படின்னா ஸ்டீஃபன் கிங். இவரும் ஒரு மிகப்பெரிய ரைட்டர், அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கார், அமெரிக்காவை சேர்ந்தவர். அவருடைய லைஃப் ஸ்பேனில் அவரும் நிறைய ஃபெயில்யூர்ஸ், நிறைய அன்லக்கினஸ், இன்னொன்று பெரிய பிரச்சனை இவருக்கு என்னென்னா பாவர்ட்டி, ஏழ்மையில் இருந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இவருக்கும் நிறைய ட்ரக்ஸ், ஆல்கஹால், அந்த மாதிரி நிறைய பேட் ஹேபிட்ஸோ, ஸோ இது எல்லாத்தையுமே அவரும் ஓவர் கம் பண்ணி அவர் அந்த ஹாபியாக ஜஸ்ட் சும்மா எழுத ஆரம்பித்ததை ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு நிறைய புக்ஸ் அவர்லாம் படித்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ரைட்டராக அவர் இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்டீஃபன் கிங் இன்றைக்கி இப்போ அவரோட ஏஜ் வந்து 72, வாஸ் எ ரெனவுண்ட் அமெரிக்கன் ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். இவர் தான் ஸ்டீஃபன் கிங். நம்ம நல்லா யோசிச்சு பாருங்களேன், நிறைய அறிவாளியான மனிதர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட அவுட்லுக்கில் இவங்களா அப்படின்னு தோன்ற அளவு இருக்கும். ஸோ அதுதான் அவங்களுடைய அந்த மூளையை அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால மேபி அப்படி தோன்றாங்களான்னு தெரியல. பட் இருந்தாலும் சொல்கிறேன், மெனி பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னது டு நாட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர்னு சொல்கிற மாதிரி அவுட்வர்ட் பர்சனாலிட்டி வச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. சச் அ கிரேட் ரைட்டர் அப்படின்னா உங்களுக்கு அந்தளவு இவர் வந்து சும்மா நீங்கள் நினைக்கணும் ஜஸ்ட் ரைட்டர்னு நினைக்காதீங்க. இவர் 61 நாவல்ஸ் மேலே எழுதியிருக்காரு, 200 ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்காரு. இவர் நிறைய சூப்பர் நேச்சுரல் ஃபிக்ஷன்ஸாக எழுதியிருக்காரு. இப்போ நம்ம ஏலியன்ஸ் வர்ற மாதிரி அந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல், அவங்களுடைய ரைட்டிங்ஸில் நிறைய சஸ்பென்ஸ் இருக்கும், ரொம்ப ஹாரர், படிக்கும் பொழுதே அந்த லைன்ஸ்லேயே அந்த பயத்தை நம்மளுக்கு வர அளவு க்ரைம் சீன்ஸ் நிறைய இருக்கும், நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு எழுந்திரிச்சோம், இல்லை இந்த மாதிரி வந்துச்சு, இந்த மாதிரி பாம்பு வந்துச்சு, அப்படி இப்படின்னு ஒரு கதை எழுதாமல் எதிர்பார்க்காத அளவு வியப்பான கதையை எழுதக்கூடிய ஒரு ஆத்தர். அதனால தான் எல்லா ரைட்டரை விட ஏன் சில பேர்த்த நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா டிஃப்ரெண்ட்டாக அவங்க எப்படி எழுதுகிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் நம்ம பார்த்து ஸ்டீஃபன் கிங், a renowned writer. Now his age is 72 and he is alive and he is an American. So this is our last personality, Steven Spielberg. So இவர் ஒரு ஃபிலிம் டைரக்டர், ஃபிலிம் மேக்கர், ஸ்க்ரீன் ரைட்டர். ஸோ இவர் இன்னும் உயிரோடு இருக்கார். இவரும் அமெரிக்கா தான், 73 years. இவரோட வேலையே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிலிம் டைரக்ட் பண்ணுறதும் ஃபிலிமை ப்ரொடியூஸ் பண்ணுறதும், அதுக்கு முன்னாடி கதை எழுதுறது, அந்த ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ், ரைட்? ஸோ இவருமே நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி வந்தவர் தான். இன்னும் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய இந்த ஹையர் எக்ஸாமினேஷன்ஸ் போகிற அளவு கூட அவரோட கிரேட் இல்லை அப்படிங்கிறது தான் மேட்ரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5th 6th 7th இந்த மாதிரி அப்கிரேட் ஆக ஆக அவங்களுடைய மார்க்ஸ் அந்தளவு இருந்தால் தான் மேலே ப்ரமோட் பண்ணுவாங்க. இவரை 3 தடவை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு படிப்பில் எவ்வளோ கம்மியாக இருந்திருக்காரு. படிப்பு அந்தளவு இல்லாத பட்சத்தில் கூட அதுக்கப்புறமும் அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தில் ஆர்வம் காட்டி நிறைய கிரேட் மூவிஸ் அவர் சாதிச்சு, அவர் நல்லா பாருங்கள், ஒரு ஆஸ்கர் அவார்டு வாங்குறது மிகப்பெரிய விஷயம். இவர் எத்தனை ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்காரு? 3 ஆஸ்கர் அவார்ட்ஸ் அவர் வாங்கியிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 51 மூவிஸ் நிறைய பண்ணியிருக்கல. அந்த 51 மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கிரேட் மூவிஸ்னே சொல்லலாம்.
So he is also suspended from the school for 3 times. So such personality, he made his interest to a successful career அப்படிங்கிறத ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க்கும் நம்ம சொல்லலாம். We can see his image. So இதுதான் ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க். So 73 years, he is still alive. He is 3 Oscar Award winner, and he was a film director, producer and a screenwriter. So what we all come to know from this stories. So in the stories வந்துலாம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, who made success, they does not cross only the success thing, but they have crossed many failures அப்படிங்கிறத தெரியும். அந்த டிட்டர்மினேஷனும் அந்த கான்சன்ட்ரேஷனோட நம்ம ஒர்க் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நாம் என்ன பண்ணலாம், கோல் ஆஃப் சக்ஸஸை அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். So with this I complete this session ma. I wanted to say why I wanted to say this kind of a short real story of that of the famous personalities, because from this from their life stories you may know that persons who have achieved a height also faced many problems than us. நம்மள மாதிரி சராசரியாக வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளத்தை விட அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் ரொம்ப அதிகம். அதை தாண்டினால தான் நம்மளாம் எதிர்பார்க்காத ஒரு சக்ஸஸை அவங்க அட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் ஒர்க் ஹார்ட். ஸோ கடினமாக உழைங்க. கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும். உங்களுடைய கோலை இப்போவே செட் பண்ணுங்கள். அதுக்கான இதை கண்டிப்பாக ரீச் பண்ணுறதுக்கு என்ன ஒரு நம்மளால் ஸ்டெப் எடுக்க முடியுமா, இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாதுங்கிற எஃபர்ட்டை நீங்கள் போட்டிங்கனாவே கண்டிப்பாக யூ வில் லீட் டு அ கிரேட் சக்ஸஸ். ஸோ ஐ கம்ப்ளீட் திஸ் செஷன் பை சேயிங் எ ப்ராவர்ப், a simple proverb: hard work never fails. Thank you students, and I will meet you in the next session. Bye.